வெல்கம் டு 10 minutes ஸ்டடி. ஸோ இன்னைக்கு 10 minutes ஸ்டடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்தம், பிளட். ஸோ பிளட்டை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு ஏன் உங்ககிட்ட பிளட்டை பற்றி பேசணும்னு தோணுச்சுன்னா, கொஞ்சம் இப்போ 1 வீக்காக ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த பிளட்டு சிரிஞ்சில் எடுக்கும்போது தான் சரி பிளட்டை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளட் அப்படின்னாவே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியில் 4 to 5 லிட்டர் வரைக்குமே வந்துட்டு பிளட் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் பிளட்டோட இம்பார்ட்டன்ட் ஒர்க், அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அது நியூட்ரியன்ஸ், அதாவது நமக்கு தேவையான அந்த சத்துக்கள், அப்புறம் வேஸ்ட், நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்டேஜ், அப்புறம் கேஸஸ். ஸோ நம்ம பாடியில் நிறைய டைப் ஆஃப் கேஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கேஸஸ் எல்லாமே எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த ஒர்க், ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஒர்க் வந்து யார் பார்க்குறாங்கன்னா அந்த பிளட் தான் பார்க்குறாங்க. அண்ட் தென் பிளட்டை வந்து நம்ம ஒரு 4 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ், தமிழில் ரத்த சிவப்பணுக்கள் சொல்லுவாங்க. அப்புறம் டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டை பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ், ரத்த தட்டுக்கள். ஓகேவா? அப்புறம் லிக்விட் பிளாஸ்மா, தமிழ்லேயும் அந்த பிளாஸ்மான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதோட படிகள், என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயின் வந்து டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ எதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி பாடி ஃபுல்லாக கடத்தி எடுத்துட்டு போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ O2 அண்ட் தென் CO2, அதாவது ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடையும் பாடி ஃபுல்லாக எல்லா பிளேஸ்க்கும் எடுத்துட்டு போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது உள்ள போயிட்டு டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட் மெட்டீரியலை, ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஸ்ட்ரென்த் வேணும்ல, அதனால எல்லா பார்ட்ஸுமே கொண்டு போகிற ஒர்க்கு இந்த பிளட் தான் பார்க்குது. நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ். ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு இப்போ இந்த ஃபீமேலுக்கும் மேலுக்கும் சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் காமனாக இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் ஒர்க் என்ன அப்படின்னா, நமக்கு இது செய்யணும் பண்ணணும் அப்படின்லாம் தோணும் இல்லையா, அந்த தோன்ற ஒர்க்கெல்லாம் பண்ணுறது தான் இந்த ஹார்மோன்ஸ். ஸோ அப்போ ஃபீமேல்ஸ்க்கு சம் ஹார்மோன் வந்து ஃபீமேல் பாடியில் மட்டும்தான் இருக்கும், மேல் பாடியில் இருக்காது. சம் மேல் பாடியில் மட்டும்தான் இருக்கும். பட் சம் ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா காமனாக எல்லாரோட பாடியிலையும் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸை பாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற ஒர்க் யார் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பிளட் தான் பார்க்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஸோ இதெல்லாமும் நம்ம பாடியில் இருக்குது. இதையும் பாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற ஒர்க் யார் பார்க்குறாங்க அப்படின்னா பிளட் தான் பார்க்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாடி ப்ரொடெக்ஷன், நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிற வேலையும். அப்புறம் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டிசீஸ் எல்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம மோஸ்ட்லி நம்மளை பார்த்துக்கிறவங்கள நம்ம டிஃபென்ஸ் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிசீஸ் கிட்ட இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற அந்த ஒர்க் யார் பார்க்குறாங்க அப்படின்னா பிளட் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற பிஹெச் அண்ட் தென் பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதும் என்னதான் அப்படின்னா பிளட் தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ், நம்ம பாடியில் வாட்டரை அந்த பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் பிளட்டு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மெட்டபாலிக் வேஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிடுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஆகி நமக்கு லாஸ்ட்டு வந்து அந்த வேஸ்டேஜாக வெளியே வரும். இப்போ அந்த வேஸ்டேஜாக வெளியே வரும்னா அந்த வேஸ்டெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் அந்த எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ், அதாவது அந்த லாஸ்ட் அந்த சிறுகுடல் பெருகுடல் வழியாக அந்த போகுதில்ல, அந்த மலக்குடல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போயிட்டு கொடுக்கறது யாரோட ஒர்க் அப்படின்னா இந்த பிளட்டோட ஒர்க் தான். நெக்ஸ்ட் டிஷ்யூஸ் மாய்ஸ்ட். நம்ம பாடியில் நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், பாடி ஃபுல்லாகவே டிஷ்யூஸ் தான் நமக்கு. அந்த டிஷ்யூஸை மாய்ஸ்டராக நல்லா ஈரப்பதமாக அதை வச்சுக்கிறதுக்கு, எப்போவுமே அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பிளட்டு தான். ஸோ இந்த பிளட்டில் நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்ல என்னென்ன பார்ட்ஸை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி சும்மா காமனாக நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்பிசி, அதாவது ரத்த சிவப்பணுக்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர்கன். அந்த பிளட்ல சொல்ற ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே ஆக்சிஜன்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு. மெயினாக அந்த O2 CO2 டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல யூஸ் ஆகுறது இந்த பிளட் தான். ஓகேவா? இந்த பிளட் தான் என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போகுது. ப்ளஸ் 1 cubic millimeter பிளட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 5 மில்லியன் அளவுக்கு நமக்கு ஆர்பிசி இருக்கும். மேலோட பாடியில் 5.2 மில்லியன் அளவுக்கு ஆர்பிசி இருக்கும். இதுவே ஃபீமேலோட பாடியில் 4.5 மில்லியன் அளவுக்கு
ஆர்பிசி வந்து கவுண்ட் நமக்கு அவ்வளோ கவுண்ட் இருக்கும். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 120 டேஸ் வரைக்கும் தான் ஒரு பிளட் செல் வந்துட்டு உயிரோடு இருக்கும் ஆர்பிசியில். இந்த ஆர்பிசி வந்து ரெட் கலர்ல இருக்கும். அந்த ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ நம்ம இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த காக்ரோச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காக்ரோச் அடிச்சு பார்த்தா அதோட பிளட் வந்து நமக்கு ரெட் கலர்ல இருக்காது. ஏன்னா அதோட பிளட்ல ஹீமோகுளோபின் இருக்காது. எந்தெந்த அனிமல்ஸோட பிளட்லாம் ஹீமோகுளோபின் இல்லையோ அதோட ரத்தம் எல்லாமே ரெட் கலர்ல இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WBC ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகேவா, இது வந்து ஒரு கலர்லெஸ் தான், கலர் இருக்காது. இதுல 1 cubic millimeter நம்ம பிளட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 8000 WBCs இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜர் மாதிரி நம்மளோட பாடியில வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இன்வைடிங் ஜெம்ஸ், இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம பாடியில இருந்து உள்ள ஏதாச்சும் ஜெம்ஸ் போச்சு அப்படின்னா அதை அட்டாக் பண்ற வரைக்கும் யார் பாக்குறாங்க அப்படின்னா இந்த WBC தான். எப்பவுமே ரெடியாவே இருக்கும், அட்டாக்கிங் மூட்லயே இருக்கும். யாராச்சும் உள்ள வந்தா அவங்களை அட்டாக் பண்ணி அந்த ஜெம்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அது வந்து பாத்தீங்கன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதுதான் WBCயோட ஒர்க். நெக்ஸ்ட் பிளட் பிளேட்லெட்ஸ். இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னா என்னன்னா இதுவும் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நம்ம 1 cubic millimeter பிளட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 lakhல இருந்து 4 lakh வரைக்கும் அந்த கவுண்டிங்ஸ் வந்து இருக்கும். இது மெயினா இதோட ஒர்க் என்னன்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட், அதாவது ரத்தத்தை உறைய வைக்கிறது. இப்போ நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து ரத்தம் வரும். ஆனா அதுவே நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரத்தம் வந்து உறைஞ்சி வெளியே வராம ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். அந்த ஒர்க் வந்து இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் தான் பார்க்குறது. நமக்கு வந்து அது ஈஸியா தெரியலாம் மேபி, பட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் நம்மளோட பாடியில இல்லை அப்படின்னா சின்னதா நீங்க ஒரு பின்னூசி வச்சு நீங்க குத்துனா கூட அந்த பிளட் அந்த வர்றது வந்து வந்துட்டே தான் இருக்கும், ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஸோ நமக்கு ஒரு மூவில கூட இந்த அதர்வாவோட ET மூவில எல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் வந்து நம்மளுக்குமே வரும். நம்ம இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கூட நிறையவே பார்க்கலாம். பட் மெயின் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் ஒரு பிளட்டோட ஃபங்க்ஷன். இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பிளட் வந்து நம்ம பாடியில் அது எப்பவுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கல, பிளட்டை ஒழுங்காக வந்து பாடியில் வந்து அந்த பிளட்டோட பேலன்ஸ் கரெக்டாக வச்சுக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்க. ஸோ தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிளட் இல்லாமல் நிறைய பர்சன்ஸ் நமக்கு சஃபர் ஆகிருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கே வந்து பிளட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தெரிய வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணுங்கள். பட் எமர்ஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுமானா இல்லை, ஒரு 3 months 4 months கூட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செக்அப் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க, ப்ராப்பராக இருக்கீங்க, உங்களால் பிளட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களுக்குமே வந்துட்டு நல்லது தான். ஏன்னா நியூ பிளட் வந்து புதுசாக நமக்கு இதாகும்ல, ஊரும்ல. ஸோ அதுவுமே நல்லது தான். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.